ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குடும்ப பெண்கள் தேவையில்லாத எதையாவது யோசித்து நம்ம நிறைய வேலை பார்ப்போம். அந்த தேவையில்லாத பழக்க வழக்கத்தை கைவிடலாம். அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துப்போம். நம்ம அக்கம் பக்கத்துலேயோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறப்ப நம்ம பார்த்து வச்சுக்கணும். அவங்க உண்மையாக பழகுறாங்களா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம அவங்களுக்காக சரி அவங்க நல்லா பழகுறாங்க, அவங்களுக்கு எதாவது பண்ணலாம் அப்படின்னு நம்ம அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம அவங்களுக்காக என்னென்னவோ பண்ணுவோம். ஆனால் அவங்க நம்மக்கிட்ட பொய்யா பழகியிருப்பாங்க. அதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பழக்க வழக்கமே வச்சுக்கணும். முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு நம்ம கரெக்ட் ஆகிடலாம். நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்போம். இவ்வளோ அப்புறம் நம்ம யோசிப்போம், நம்ம அவங்களுக்காக இப்படி பண்ணோமே, இவங்க நம்ம இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். அதனால் அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறத விட பழகுறப்பவே நீங்கள் பார்த்து பழகுங்க. அது ஃபஸ்ட் ஐடியா. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயோ போகிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும். ஒரு தீபாவளி ஆகட்டும், நம்ம ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து போகும்போதே இந்த ரேட்டில் நம்ம வாங்கணும், இந்த பட்ஜெட்டுக்குலாம் நம்ம முடிச்சிடலாம், இந்த கடையில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிவிட்டு போனோம். அங்கே போய் இந்த கடையில் பார்க்கலாமா, அந்த கடையில் பார்க்கலாமா, அப்படி அவங்க அதை சொன்னாங்க, அந்த கடையில் பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரே தீர்மானத்தோடு போனால் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். அவங்க சொன்னதுக்காக நம்ம வாங்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி வாங்கிட்டோமே அப்படின்னு, அவங்க சொன்னதை நம்பி நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு. அதனால் நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அதன்படி நீங்கள் ட்ரெஸ் எதுனாலும் சரி, ட்ரெஸ்ஸோ எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என் திங்கிங், நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நம்ம பசங்களை எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்னு ஓவராக இமேஜினேஷன் பண்ணி நம்ம திங்க் பண்ணுவோம். நம்ம அவ்வளோ திங்க் பண்ணி நம்ம பிள்ளைங்க மேலே அந்த டென்ஷனாக காமிப்போம். அதை நம்ம காமிக்கக்கூடாது. அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்கவுங்க புரிஞ்சுட்டு ஓரளவுக்கு வளர்ந்துடுவாங்க. நம்ம அடிப்படையாக என்ன தேவையோ அதை மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும். ஐயோ நம்ம அப்படி வளர்த்தே ஆகணும், இப்படி வளர்த்தே ஆகணும் அப்படிங்கிற பழக்கத்தை முதல்ல நம்ம விட்டுறணும். அதுலேயே நம்ம நினச்சி நமக்கு அந்த பகலெல்லாம் திங்கிங் பண்ணி நைட்டு தூங்கும்போது அது தூக்கம் வராமல் இருக்கும். ஐயோ இப்படி ஆகிடும், இப்படி நம்ம வளர்க்கணுமே, நம்ம ஃப்யூச்சர் இவ்வளோ இதாக இருக்குது அப்படி நினச்சோம்னா நமக்கு தூக்கம் கம்மியாகிடும். தூக்கம் கம்மியாகிட்டுனா ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய வரும். மெயினாக நமக்கு தூக்கம் தான் முக்கியம். அதனால் நீங்கள் அதை நினச்சி திங்க் பண்ணி தூங்குறத கம்மி பண்ணிடாதீங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி தூங்கிடுங்க. நம்ம அப்போ தான் கொஞ்சம் நல்லா உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். வீட்டில் வேலையும் சரி, நம்ம அப்புறம் செய்யலாம். நம்ம இப்போ ஒரு நாளைக்கு டெய்லி க்ளீன் பண்ணுறத ஒரு 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணுறத ஒரு வாரம் கழித்து நம்ம செஞ்சோம்னா அதில் நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். ஒரு ரேடியாக செஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம உடம்பும் ஒத்துழைக்காது. அதனால் அப்பப்போ செய்ய வேண்டிய வேலையை அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுங்க. என்ன வேலை நம்ம நினைக்கிறோமோ அதை செஞ்சுருங்க. செய்யாமல் அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஓரம் கட்டி வைக்காதீங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்ப்போமா. அடுத்தவங்கள முதல்ல சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்காதுங்க. அவங்க நம்ம இப்படி நடந்துக்கிட்டால் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினச்சாலே நம்ம நம்மளையே நிறைய மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு அதில் டைம் நிறைய வேஸ்ட்டாக போகும். அதனால் நம்ம அந்த பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கணும். அடுத்தவங்கள எப்போவுமே நம்ம சந்தோஷப்படுத்த முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும், அவங்கவுங்களுக்குன்னு அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே தனியாக தான் இருக்கும். அதை நம்ம அவங்களுக்காக நம்ம மாற்றக்கூடாது. மாற்றினா நம்மளோட ஒரிஜினாலிட்டியே அது காணாமல் போயிடும். நம்ம அது பொய்யா நடந்த மாதிரி ஆகிடும். அதனால் அவங்கவுங்க லைஃப் எப்படியோ, அவங்கவுங்க ஸ்டைல் எப்படியோ அதன்படி நடந்துக்குங்க. அடுத்தவங்களுக்காக மாறணும்னு முதல்ல நினைக்காதீங்க. நம்ம சமைக்கிறத எடுத்துப்போம். காலையில் நமக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நைட்டே முடிவு பண்ணி எல்லாமே வாங்கி வச்சுருங்க. அப்படி வச்சிட்டாலே நம்ம நேரத்தை நிறைய சேமிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சி நம்ம என்ன சமைக்கணும்னு யோசித்து நமக்கு டென்ஷன் ஆயிரும். அதுலேயே பாதி டைம் போயிடும். நம்ம பசங்க ஸ்கூல் போகிறப்ப அதுவே சமைக்க முடியாதுன்னு போயிடும். அதனால் ஒரு நாள் முன்னாடி நைட்டே நம்ம நாளைக்கு என்ன சமைக்க போகிறோங்கிறத முடிவு பண்ணிடுங்க. முடிவு பண்ணி என்ன தேவையோ அது வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சா காலையில் எழுந்திரிச்சி நம்ம எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.
இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த டாப்பிக்கோடு நம்ம சந்திப்போம். பாய்.